வெல்கம் டு 100 டேஸ் ஆஃப் கோடிங் சேலஞ்ச். நம்ம நேத்து டே 1ல பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு டே 2ல நம்ம டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் ஹேஷ் டே 2ன்னு டைப் பண்ணிக்கோங்க. தென் ஷிஃப்ட் என்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ். ஸோ அதையும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்க ஹைஃபன் போட்டு வேரியபிள்ஸ்ன்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ ஷிஃப்ட் என்டர் கிளிக் பண்ணிக்கலாம். வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது எனக்கு என்னோட ப்ரோக்ராம்ல ஒரு சில வேல்யூஸை வந்து டெம்பரரியா ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு கண்டெய்னர், ஒரு பிளேஸ், ஒரு ஸ்டோரேஜ் பிளேஸ் மாதிரி தான். ஸோ நான் ஒரு கால்குலேஷன், மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் போடுறேன் அப்படின்னா, ஸோ அது கண்டிப்பா வந்து ஒரு இடத்துல நான் ஸ்டோர் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்காக நான் யூஸ் பண்றது தான் வேரியபிள்ஸ். ஸோ நான் வேரியபிள்ஸ டிக்ளேர் பண்ணி ஜஸ்ட் ஒரு நேம நான் டைப் பண்ணாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு மை நேம் அப்படின்னு நான் டைப் பண்றேன். ஈக்குவல் டூ தென் இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு வேல்யூ அசைன் பண்ணிக்கலாம். நான் கோடெக்ஸ் லேர்னன் அப்படின்னு நான் டைப் பண்றேன். தென் இப்போ நான் இத ரன் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு இந்த மெமரியில வந்து மை நேம் அப்படிங்கிற ஒரு ரெஃபரன்ஸ்ல ஒரு ஸ்டோரேஜ், ஒரு கண்டெய்னர் கிரியேட் ஆயிரும். அதுல கோடெக்ஸ் லேர்னன்ங்கிற வேல்யூ வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ நான் இத அக்சஸ் பண்ணணும்னா, ஜஸ்ட் நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்க்குள்ள இந்த மை நேம் அப்படிங்கிறத நான் டைப் பண்ணி ஷிஃப்ட் என்டர் குடுத்தா போதும். எனக்கு இந்த மை நேம்ல என்ன ஸ்டோர் ஆயிருக்கோ, அது எனக்கு அவுட்புட்டா டிஸ்ப்ளே ஆயிரும். ஸோ இந்த வேரியபிள்ஸ பத்தி இன்னும் ஃபுல்லா தெரிஞ்சுக்க, நம்ம சேனல்ல பைத்தான் கிராஷ் கோர்ஸ்ங்கிற வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ லிங்க் கீழ ரிலேட்டட் வீடியோல தெரியும். அத கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, இந்த வீடியோவ ஷேர் பண்ணி, இந்த 100 டேஸ் ஆஃப் கோடிங் சேலஞ்சுக்கு உங்க ஃப்ரெண்டையும் இன்வைட் பண்ணுங்க. நான் உங்கள அடுத்த வீடியோல பார்க்குறேன்.